பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்று சொன்னால் மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது தேவனுடைய வார்த்தை. அந்த தேவனுடைய வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஆனபடியால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தான் அறிகிற வார்த்தை அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒன்று சொல்லி மிகுந்த அவதானமாக வேதாகமத்தில் தான் படிக்கிறத பரிசீலனை செய்ய வேண்டியது அவனுடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலேயே மனுஷன் பிழைப்பான். வார்த்தை இல்லையா இருந்தால் அவன் பிழைக்க மாட்டான் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. ஆனபடியால் நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேணும். ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரையும் சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வாக்கியங்களும் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது வேத வாக்கியத்திற்கு போவோம். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மறுபடியும் வாசிக்கிறேன். ரோமர் 8:13. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். இதற்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ அந்த வேத வாக்கியத்தையே அப்படியே தலையங்கமாக நான் கொடுத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அதில் தவிர்க்கிறதற்கு எதுவுமே கிடையாது ஆண்டபடியால். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னமாதினால் 2 விஷயத்தை, மாம்சத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆருக்கு இந்த வேத வாக்கியம் எழுதப்பட்டது? அதாவது ரோம கிறிஸ்தவர்களுக்கே பவுல் அப்போஸ்தலர் இதை எழுதினார். அப்போ கிறிஸ்தவர்களுடைய பாரிய பிரச்சனை மாம்சமாக இருக்கிறது. அந்த மாம்சத்தில் அவர்கள் ஃபெயில் பண்ணினால், மாம்சத்தில் தவறுவார்களாக இருந்தால் உலகமும் பிசாசுகளும் கிறிஸ்தவனை ஆக்கிரமித்து கொள்ளும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிரச்சனை மாம்சத்தில் ஆரம்பமாகி கடைசியில் உலகமும் பிசாசு அவனை முற்றும் முழுதுமாக ஆக்கிரமிக்கிறதற்கு மாம்சம் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஆனபடியால் தான் பரிசுத்த ஆவியானவர்
பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பவுல் அப்போஸ்தலர் நீங்கள் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழியுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தவறீர் நீரங்கள் எல்லோரையும் மீட்டுக்கொண்டீர். அதற்காக உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம். அருமையான பிதாவே, என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தவறீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனை ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ இந்த வேத வார்த்தைகளை கடைசியாக இறுதியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், அநேகமான கிறிஸ்தவர்கள் நாங்கள் கலாத்தியர்களை போலல்ல, நாங்கள் கொரிந்தியர்களை போலல்ல, அவர்கள் மாம்சத்தினால நியாயப்பிரமாணத்தை செய்தார்கள், நாங்களோ அப்படி செய்வதில்லை என்று அநேகமான கிறிஸ்தவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அப்படி அல்ல என்பதுதான் உண்மை இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு சபையில் இருக்கிற அநேகமான கிறிஸ்தவர்கள் சிலுவையின் செய்தியை அறவே கேட்காதவர்களாக இருக்கிறபடியினால அவர்கள் தாங்கள் சில பிரமாணங்களை ஏற்படுத்தி அந்த பிரமாணங்களின்படி அவர்கள் வாழ முயற்சிக்கிறார்கள். ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. கலாத்திய கிறிஸ்தவர்களுக்கும் தற்போதைய கிறிஸ்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. கலாத்திய கிறிஸ்தவர்கள் நியாயப்பிரமாணத்தை நேரடியாக பின்பற்றினார்கள். இவர்களோ மனுஷருடைய பிரமாணங்களையும் மனுஷருடைய கற்பனைகளையும் இவர்கள் பின்பற்றி அந்த மாதிரி வாழத் தொடங்கின உடனே அதன் முடிவு என்னவா இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அநேகமான கிறிஸ்தவர்களில் பரிசுத்த ஆவியானவர் செயற்படுவதில்லை. பாவ சுபாவம் மறுபடியும் அவர்களில் தலதூக்கி இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் அவர்களில் செயற்படுகிறது. கிருபை விருதாவாக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் மரணம் வீணாக்கப்படுகிறது. கிருபை நிறுத்தப்படுகிறது. இதன் முடிவோ ஆவிக்குரிய மரணம் அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு ஏற்படுகிறது மட்டுமல்ல, அநேகமான கிறிஸ்தவர்களிலே ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் மத்தேயு 13, 14, 15 சொல்லப்பட்ட ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அநேகமான கிறிஸ்தவர்களில் நிறைவேறி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் மனம் திரும்பாவிட்டால் தம்முடைய ஆத்துமாவையே இழந்து வெள்ள சிங்காசனத்தின் நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டியது தவிர்க்க முடியாது. வெளி 20:11-15 இது பற்றி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஆவிக்குரிய கிரியைகளான உபவாசம், ஜெபம் பண்ணுதல், வேத படிப்பு, தசமபாகம் செலுத்துதல், சங்கிலி ஜெபம், முழு இரவு ஜெபம் என இப்படியாக பல்வேறு விதமான நற்கிரியைகளை பிரமாணங்களாக்கி அதனால் வஞ்சிக்கப்பட்டு அதன் மூலமாக நீதிமான்களாக விரும்புகிறார்கள். அப்போ அநேகமான கிறிஸ்தவர்களுடைய பெரிதா
பரிதாபகரமான நிலைமை என்னென்று சொன்னால், கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய செய்தியை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாதபடியினால் அவர்கள் பல்வேறு விதமான ஆவிக்குரிய கிரியைகளை அவர்கள் பிரமாணங்களாக்கி அதனால் வஞ்சிக்கப்பட்டு அதன் மூலமாக நீதிமான்களாக விரும்புகின்றனர். மேலெழுந்த வாரியாக பார்த்தால் இந்த நற்கிரியைகளை சற்று உற்று நோக்கி பார்ப்போமாயின் அந்த கிரியைகள் சிலவற்றில் தவறு இருப்பதாக தெரியவில்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இவ்வாறான நற்கிரியைகளை செய்வான் என்று சொல்லி ஏற்கனவே எபேசியர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான நற்கிரியைகளை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்வான் என்று பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பவுல் அப்போஸ்தலர் எபேசியர் 2:10 சொல்லியிருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் லூக்கா 9:23 சொல்லப்பட்டது போல அனுதினமும் விசுவாசியாமல் அதனை புறக்கணித்து ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த நற்கிரியைகளிலே அவர்கள் நாட்டம் கொள்ளும் பொழுது நமது விசுவாசம் கிரியைகளில் நிலைத்திருக்கிறதே தவிர கிறிஸ்துவின் சிலுவையில் அல்ல என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கவனமாக நாங்கள் இதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ நாங்கள் கிறிஸ்துவையும் அவர் சிலுவை நிறைவேற்றியதையும் தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டியதே லூக்கா 9:23 நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கட்டளை. அதனை முற்று முழுதுமாக நாங்கள் விசுவாசியாமல் கிரியைகளை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நடக்கிறது என்ன என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் கிரியைகளிலே இருக்கிறதே தவிர கிறிஸ்துவின் சிலுவையில் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதனை பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதனை பவுல் அப்போஸ்தலர் ரோமர் 8:1 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாக இருந்தார்கள், ஆனால் மாம்சத்தில் நடக்கிறார்கள். இதனையே அவர் சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை என தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருந்தாலும் மாம்சத்தின்படி நடந்தால் ஆக்கின தீர்ப்பு நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக இந்த வேத வாக்கியம் சொல்லியிருக்கிறது. அப்போ நற்கிரியைகள் அந்த விசுவாசத்தின் பிரதிபலன்களே என்பதை கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அந்த விசுவாசத்தினாலே ஏற்பட்ட பிரதிபலன்களே நற்கிரியைகள். அப்போ நற்கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை, அந்த விசுவாசத்தினாலேயே நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதன் பிரதிபலன்களே நற்கிரியைகள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனே அதனை நம்மில் உண்டாக்குகிறார். பிலிப்பியர் 2:13 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த விருப்பம், கிரியை செய்கிற விருப்பத்தை நம்மள உண்டாக்குகிறவர் தேவனே தவிர நாம இருக்கக்கூடாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதப்படியெனில் பிலிப்பியர் 1:5-6 உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுது என் தேவனை சோஸ்தரிக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார்.
அப்போ அவரே நற்கிரியைகளை உண்டாக்குறாரே தவிர நாம் அல்ல என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மறுபடியும் நான் இதனை சொல்ல வேண்டியதாக இருக்கிறது, நற்கிரியைகளை உண்டாக்குகிறவர் தேவனே. அப்போ தேவனே நற்கிரியைகளை உண்டாக்குறவர் தவிர நாம் அல்ல. நாம அதை உண்டாக்க முயற்சி செய்வோமானால் அது எவ்வளவு ஆவிக்குரிய முக்கியத்துவம் நிறைந்ததாக இருந்தாலும் அது மாம்சமே. மாம்சம் ஆவிக்குரிய நற்கிரியைகளினால் கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிறது. ரோமர் 7:11 தெளிவாக பவுல் அப்போஸ்தலர் தான் வஞ்சிக்கப்பட்ட விதத்தை பற்றி ரோமர் 7:11 சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த உண்மையை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறிந்திருப்பதாக இல்லை. நற்கிரியைகள் கிறிஸ்தவனை வஞ்சிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் வஞ்சிக்கிறது? கிறிஸ்தவன் விசுவாசத்தை விட்டு விலகி நற்கிரியைகளை விசுவாசிக்கிறதற்கு இந்த மாதிரியான நற்கிரியைகள் அவனை தூண்டுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தான் நற்கிரியைகளினால் வஞ்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி ரோமர் 7:11 தெளிவாக சொல்கிறது. அப்போ இது இப்படி இருக்க நற்கிரியைகளோடு என்ன நடக்கிறது என்று சொன்னால், நற்கிரியைகளோடு கிறிஸ்தவர்கள் நிற்கிறதல்ல, அவர்கள் பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளை தீவிரமாக தங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதுகள் மனுஷ கற்பனைகள். அப்போ மனுஷ பிரமாணங்களை நாங்கள் பார்த்தோம், இப்பொழுது மனுஷ கற்பனைகளை நாங்கள் பார்க்கிறோம். மனுஷன் பல்வேறு விதமான கண்டுபிடிப்புகளை கிறிஸ்தவர்கள் தாங்கள் உருவாக்கி அதனை நடைமுறைப்படுத்தி அதனால் வஞ்சிக்கப்பட்டு தங்களுடைய விசுவாசத்தை அதனில் வைத்திருக்கிறார்கள். உதாரணமாக மனோதத்துவ ஞானம் சபைகளில் பின்பற்றப்படுகிறது. வெளிப்பாடுகள் மேனிஃபெஸ்டேஷன் சபைகளில் பின்பற்றப்படுகிறது. போர்வே கவரிங் என்று சொல்லி ஒரு பொய்யான உபதேசம் கிறிஸ்தவ சபைகளில் பின்பற்றப்படுகிறது. அறிக்கையிடுதல் கன்ஃபெஷன் என்று சொல்லி ஒரு பொய்யான உபதேசம் அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் நடைமுறையில் இருக்கிறது. ஆவியிலே அடிபட்டு விழுதல், இது அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. சில இடங்களில் சபைகளில் சிரிப்பு முக்கியமான விஷயமாக, லாஃபிங் ஃபினாமினன். அப்போ இந்த சிரிப்பு ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. சில இடங்களில் நடனம் பின்பற்றப்படுகிறது. சில இடங்களில் வேத வசனங்களை அடிக்கடி அறிக்கையிடுதல், அது நல்லதுதான். ஆனால் அது அல்ல விசுவாசம் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இப்படியாக ஆவிக்கு ஒவ்வாத, ஆவியினால் ஏவப்படாத வினோதமான செயற்பாடுகள் சர்வசாதாரணமாக சபைகளில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் மனுஷ கற்பனைகள், மனுஷ கண்டுபிடிப்புகள். இந்த கற்பனைகள் பேர்ந்து பிரமாணங்கள் ஆக்கப்பட்டு அது விசுவாசிக்கப்படுகிறது. அது விசுவாசிக்கப்படும் பொழுது அந்த விசுவாசம் ஒதுக்கி வைக்கப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவன் சிலுவையிலே இருக்க வேண்டிய விசுவாசத்தை திசை திருப்பி வேறொரு இயேசுவை நாடினதன் நிமித்தம் அதனை உற்பத்தி செய்கிற வேறொரு ஆவி இந்த விதமாக கிறிஸ்தவர்களை நிர்மூலமாக்குகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 11:4. இதன் நிமித்தமே பவுல் அப்போஸ்தலன்
அப்போஸ்தலர் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என தெளிவாக கூறியிருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த சபைகளில் பின்பற்றுகிற அநேகமான மனுஷ கற்பனைகள் முற்றும் முழுதுமாக மாம்சத்தில் தீர்மானிக்கப்பட்டதே தவிர அது ஆவியில் தீர்மானிக்கப்படவில்லை. அவர்களுடைய இருதயத்தில் கற்பம் தரித்ததே தவிர பரிசுத்த ஆவியினுடைய இருதயத்திலே அது கற்பம் தரிக்கவில்லை. ஆனபடியால் அவர்கள் யாவும் மாம்சத்தினால் ஏவப்பட்டு எடுக்கப்பட்ட முடிவுகளே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இதன்படி மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். இந்த மாதிரியான செய்கைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள், ஆனால் கிறிஸ்தவர்களே நீங்கள் சாவீர்கள் என்று சொல்லி ரோமர்களுக்கு சொல்லியிருந்தார். ரோமர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அவர் கடுமையாக சொல்லியிருக்கிற வார்த்தை என்னென்று சொன்னால், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என தெளிவாக கூறியிருக்கிறார். அப்போ பவுல் அப்போஸ்தலருடைய இந்த சொற்பிரயோகம் நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு, அன்கண்டிஷனல் எட்டர்னல் செக்யூரிட்டி என்ற பொய்யான உபதேசத்தை தவிடு பொடியாக்குகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்புன்ற ஒரு உபதேசம் நடைமுறையில் இருக்கிறது. ஒருக்கா ரட்சிக்கப்பட்டால் மனுஷன் ஒரு பொழுதும் அவன் அந்த ரட்சிப்பை இழக்க போகிறது இல்லை என்று சொல்லி அநேகமான சபைகளில் இந்த மாதிரி போதிக்கப்படுகிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார்? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். அப்போ ரோம கிறிஸ்தவர்களுக்கு அப்படி சொல்லுகிறார். இதன் மூலம், இந்த மாதிரியான சொற்பிரயோகத்தின் மூலம் நிபந்தனையற்ற நித்திய பாதுகாப்பு என்ற அந்த பொய்யான உபதேசம் தவிடு பொடியாக்கப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலர் மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என கிறிஸ்தவர்களுக்கு கூறினாரே தவிர அவ்விசுவாசிகளுக்கு அவர் சொல்லவில்லை என்பதனை கிறிஸ்தவர்கள் நிச்சயமாக அறிவார்களாக. ஏனென்று சொன்னால் ரோமர் நிருபம் கிறிஸ்தவர்களுக்குத்தான் எழுதப்பட்டதே தவிர அவ்விசுவாசிகளுக்கு எழுதப்படவில்லை. அப்போ அவர்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றத கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ள வேணும். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் என்று யாருக்கு சொல்லப்பட்டது? கிறிஸ்தவர்களுக்கே சொல்லப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தேவனோ நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து மாம்சத்தில் பிழைத்திருக்கும் கிறிஸ்தவர்கள் பாவ மன்னிப்பை நாடும் பொழுது அது உண்மையும் நீதியுமாக இருந்தால் அவர் மன்னிக்கிறார். 1 யோவான் 1:9 படி அது உண்மையும் நீதியுமாக இருந்தால் தேவன் அதனை மன்னிக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மாம்சத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் தாங்களுடைய மாம்சத்தின் செயல்களுக்கு மன்னிப்பு கோருவார்களாக இருந்தால் தேவன் அதனை மன்னிக்கிறதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லி 1 யோவான் 1:9 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவனால நியமிக்கப்பட்ட வழியே அந்த கிறிஸ்தவர்கள் அறியாவிட்டால் அவர்கள் நீடிய காலத்துக்கு பாவ மன்னிப்பை நாடுவார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், கிறிஸ்தவர்கள் சிலுவையின் செய்தியை அவர்கள் அறியவில்லையா இருந்தால் அவர்கள் நீடிய காலத்துக்கு தேவனிடத்தில் மன்னிப்பை நாடுவார்கள் என்று ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. சிறிது சிறிதாக அந்த பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவ மன்னிப்பை நாடாமல் தேவனுடைய வழியை விட்டு விலக நிச்சயமாகவே சந்தர்ப்பம் உண்டு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும்.
வேண்டும். இப்படி இருக்க நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை என்னவென்றால், பாவ மன்னிப்பு விடுதலை அல்ல. பாவ மன்னிப்பு விடுதலை அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ விடுதலை எங்கே இருக்குது? சத்தியத்தை அறிவதிலேயே விடுதலை உண்டு என்று சொல்லி யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சத்தியம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததுமே சத்தியம் எனப்படும். அந்த சத்தியத்தை அறிவீர்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலை அடைவீர்கள் என்று யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் விசுவாசித்து அவரை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மறுபிறப்பை பெற்று அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களையே விசுவாசிகள் என நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களே தவிர அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில் தனிப்பட்ட உறவு என்று எதுவும் கிடையாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். 1-2 கிறிஸ்தவர்கள் அல்ல, கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தேவனோடு எந்த விதமான உறவும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் மற்ற மதங்களை போன்று கிறிஸ்தவத்தை ஒரு மத நடவடிக்கையாக கடைப்பிடிக்கிறார்களே தவிர வேறொன்றும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் கிறிஸ்தவ மதத்தினருக்கு அல்ல, மறுபிறப்பை பெற்ற கிறிஸ்தவர்களுக்கே இப்படி குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 8:13 உறவு, தேவனோடு உறவை ஏற்படுத்தி உள்ள கிறிஸ்தவர்களுக்கே சொல்லப்பட்டிருக்கே தவிர கிறிஸ்தவ மதத்தினருக்கு அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்போ ரோம கிறிஸ்தவர்களை பொறுத்தளவில் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆனால் அறியாமையினால் அல்லது அவ்விசுவாசத்தினால் பொய்யான உபதேசங்களினால் ஆக்கிரமிக்கப்பட்டு வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து தேவனுடைய வழியை விட்டு விலகி மாம்சத்தில் பிழைத்திருந்து பிரமாணங்களை உருவாக்கி அதன் கிரியைகளை நடப்பித்து மாம்சத்தின் கிரியைகளுக்கு இரையாக போயிருக்கிறார்கள். ஏராளமான மறுபிறப்பு பெற்ற கிறிஸ்தவர்கள் மாம்சத்தின் கிரியைகளுக்கு இரையாக போயிருக்கிறார்கள். இவர்களில் அநேகமானோர் மாம்சத்தில் பிழைத்திருந்து உலகத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவோடு உலகத்தையும் சேர்த்து விசுவாசிப்பவர்கள். இந்த துர்ப்பாக்கிய நிலைமைக்கு கிறிஸ்துவின் சிலுவையின் தாற்பயத்தை அறியாததே முக்கிய காரணமாக இருக்கிறது. உலக நியதி தேவனுடைய பிள்ளைகளுக்கு முற்று முழுதும் எதிராக இருக்கிறது. உலகில ஆந்தி கிறிஸ்துவின் ஆவி இருப்பதனால் அப்போஸ்தலர் யோவான் 1 யோவான் 2:15 சொல்லி இருக்கிறத நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று தெளிவாக அப்போஸ்தலர் யோவான் சொல்லியிருக்கிறார். அப்போ மாம்சத்தில் பிழைத்திருக்கும் அநேகர் உலகத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதனால் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம்
2 கொரிந்தியர் 6:14-18, 2 கொரிந்தியர் 7:1 சொல்லியிருப்பதை நாம் கவனத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நாங்கள் விவரமாக பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் தாராளமாக உங்களுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.